சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது, குழந்தைய கடத்திட்டு போனாங்களா? ஏன் குழந்தைய நீங்க தான் எனக்கு தெரியாம கடத்திட்டு வந்திருக்கீங்க. இதுக்கே உங்க எல்லார் மேலயும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உனக்கு குழந்தைய தத்து கொடுத்தோம்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். பாத்தீங்களா மாமா, இவ பேசுற பேச்ச போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான, பெரிய கம்ப்ளைண்ட். பச்சை குழந்தைய திருடி மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறானாம். ஏமா நீ விடுமா, கோயில வச்சு நாம இப்படி சண்டை போட்டு இருக்க வேண்டாம். மொட்டை அடிச்சாச்சுல்ல, வெளியே போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க போலாம். ஏய், குழந்தை என்கிட்ட கொடு. வாங்க மாமா போலாம். வாங்க அம்மா. என்னடா முட்டை போட்டு வச்ச பாப்பாக்கு? மாமா, குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் தர முடியாது. நீ பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டனா இன்னொரு தடவை எல்லாம் உன்னை துரத்திட்டு என்னால ஆட்டோல எல்லாம் வர முடியாது. ஏய், என்ன எதுக்கு எடுத்தாலும் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? நீதான் கார்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தியா? உன்னை முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஐயோ போலீஸா? ஐயோ ப்ளீஸ் பூர்ணிமா, வேணா பூர்ணிமா, ரொம்ப பயமா இருக்கு. கை கால்லாம் வேற நடுங்குது பூர்ணிமா. பூர்ணி, எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு உன் மேலதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போனா போகுதுன்னு விட்டா நல்லவ மாதிரி நடிச்சு சி. வீட்டுக்கு வர வரைக்கும் குழந்தை என்கிட்ட தான் இருப்பான். உன்ன மாதிரி சீப்பான புத்திலாம் எனக்கு இல்ல. வீட்டுக்கு வந்ததும் குழந்தைய சிங்கப்பூருக்கு தூக்கிட்டு போ. எதுக்கு எதுக்கு இப்ப வீடு வரைக்கும் வர சொல்றீங்க? அப்புறம் இன்னொரு 2 நாள் இருக்கட்டும்னு அதையும் சொல்லுவீங்க. அப்புறம் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியலன்னு கண்ணீர் வடிப்பீங்க. இதெல்லாம் பாக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. குழந்தைய கொடுங்க, நான் இப்படியே சிங்கப்பூருக்கு கிளம்பி போறேன். ஏய், போது நிறுத்து. ஏதோ நீ பெத்த குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. மரியாதையா வாயை முடிக்கிட்டு வீட்டுக்கு வா. சூப்பர் பாட்டி, பின்றீங்க. என்ன மேடம், பாட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஆமா, உங்களுக்குன்னு கார் ஒண்ணு ரெடியா வச்சிருப்பீங்கல்ல, அதுல ஏறி வந்து சேருங்க. நம்ம போலாம் செவந்தி. பேசி பேசி நமக்கு தான் மூச்சு வாங்குது. பூர்ணி, குழந்தைக்கு மொட்டை போடுறதுக்கு உனக்கேமா இவ்வளவு கோபம் வருது? உனக்கு கோபம் செவந்தி மேல தானே, அதுக்கு குழந்தை ஏமா பலிகடா ஆக்குற? நேர்த்தி கடன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்து நிக்க போறோம்? இந்த பாரு, இனிமே குழந்தை உங்ககிட்ட தான் இருக்க போகுது. ஒரு சாதாரண மொட்டை போடுற விஷயத்த இவ்வளவு பெருசாக்குறியம்மா. நீ முதல்ல வீட்டுக்கு வா. வந்து உன் இஷ்டம் போல குழந்தைய தூக்கிட்டு சிங்கப்பூருக்கு போய்க்க. அட வாங்க அங்கிள், திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு கேக்குற எனக்கே டயர்டா இருக்கு. ஏன் பாட்டி, இதுக்கெல்லாம் நீங்க பழமொழி சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் பழமொழியை அவுத்து விடுவீங்கல்ல. அட நீ வேறம்மா, இவ கூட பேசுறதும் ஒண்ணு, கொள்ளிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சுக்கிறதும் ஒண்ணு. நமக்குத்தான் நஷ்டம். வாங்க போலாம். வாங்க. ஏய் பூரணி, துணியெல்லாம் இன்னும் காயவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு எடுத்துட்டு போற? காயாட்டியும் பரவாயில்ல, நான் சிங்கப்பூர்ல எடுத்துட்டு போய் காய வச்சுக்கிறேன். சிங்கப்பூர்ல போய் காய வைக்கிறியா? அதுக்கு ஏண்டி இப்பவே எடுத்துக்கிட்டு போற? சிங்கப்பூருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியத்துக்கு நான் இனிமேலும் இந்த வீட்ல இருக்கணுமா? ஏண்டி என்னடி சொல்ற? இப்ப எதுக்கு அவசரமா சிங்கப்பூர் போற? நீங்க நினைச்ச வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி என் புள்ளைக்கு மொட்டை அடிச்சிட்டீங்க.
இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? பூர்ணி, நாங்க எப்பமா உன்னை ஏமாத்தணும்? ஆரம்பத்துல இருந்தே குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு நாங்க என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல மாமா. நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். பூர்ணி, என்னடா சித்தி என்ன வேணும்? சித்தி கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடிட்டு போயிடுறோமே. ஒன்னும் தேவையில்லை, நாங்க சிங்கப்பூர் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சித்தி. ஏய் மது, மது, ஒன்னும் please, தேவையில்லை. கொஞ்ச நேரம் குழந்தைய உட்கார வை. ப்ளீஸ்